Hi Chelakuttis, இப்போ இந்த வீடியோவில் மூன்றாம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்துக்கான குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், fill in with a and the. எந்தெந்த இடத்துல ஏ வரும், and வரும், the வரும் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து fill in the blanks with ir and match it to the correct picture. நம்ம பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதோட பெயர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நமக்கு டேஷ் விட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக எழுதணும். அடுத்து சூஸ் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். நம்ம இங்கே வந்து அந்த பிக்சரை பார்த்து இந்த 3 சென்டென்ஸில் எது கரெக்டுன்னு பார்த்து டிக் பண்ணணும். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி திஸ் இஸ் ஏ பட்டர்ஃப்ளையா, அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்னது, பட்டர்ஃப்ளையா பம்ப்ளி பியாவா, பியா, பி தானே அது, அதனால் பி. சீலா ரீட்ஸே என்னது, நியூஸ் பேப்பர் படிக்காளா, புக்கு படிக்காளா, அப்போ புக்கு. அந்த மாதிரி இட் இஸ் என்னது, ஹார்ஸ், அப்போ ஹார்ஸ் எடுத்து எழுதணும். அடுத்து fill in the blanks with in and under. இந்த 3ல் எது வரும்னு சொல்லி அதை நம்ம டேஷில் வந்து ஃபில் பண்ணணும். the book is on the table அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது. அடுத்து look at the grid and the questions. write the kitchen items for the grid. கிச்சன் ஐட்டம் என்ன வரும், ஸ்டவ். அது மாதிரி நமக்கு கிச்சன் அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற ஆன்சர் மேலே இருக்குது, நம்ம கரெக்டானதை பார்த்து எழுதணும். அடுத்து filling the blanks with am or is. எந்தெந்த இடத்துல am or is வரும்னு சொல்லி நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதணும். அடுத்து rearrange the words and write a sentence. நமக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ரவி கேன் ஜம்ப் அந்த மாதிரி. she has a balloon. ரைட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். நமக்கு மேலே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, அதை வாசித்து பார்த்து கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு எது ஆன்சர் நம்ம எழுதணும். அது 3 ஆன்சர் நம்ம கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்டுன்னு பார்த்து டிக் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை நம்ம என்ன செய்யணும், அதில் எடுத்து எழுதணும். அடுத்து சூஸ் த ரைட் த கரெக்ட் ஆன்சர். டேஷ் இஸ் யூஸ்டு டு ஹீட் வாட்டர், டீ அண்டு காஃபி. எது வந்து நமக்கு வாட்டரையும் டீ காஃபியெல்லாம் சூடு பண்ண தேவைப்படும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் யூஸ்டு டு கிரெயின் ஃபுட் கிரெயின்ஸ் டு ப்ரொடியூஸ் பேட்டர். இது fill in the blanks கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க.